அப்ப ஏன்டா என்கிட்ட சொல்லல? அன்னைக்கு ஒரு நாள் நானும் ராகினியும் கார்ல போயிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவை பார்த்தோம். அவங்கள அப்போத்துல இருந்து நான் தேடிட்டு தானே இருந்தேன். அப்புறம் தான் வெண்ணிலா அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சோம். வெண்ணிலா பார்த்தா அடுத்த செகண்ட் நீ ஏன்டா தானடா சொல்லிருக்கணும்? ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லன்னு நாங்க வெண்ணிலாவை பார்த்து உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்பியிருப்பீங்களா? அங்க எல்லாரும் சேர்ந்து காவேரிக்கு அகைன்ஸ்டா ஏதோ பிளான் பண்றதா நினைச்சு அப்பயும் என்னதானே அடிக்க வந்திருப்பீங்க. அதனாலதான் வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தானே. அவளோட பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சுடா. அவ்வளவு நாளா இந்த விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லாம இருந்த? சொல்றா, ஏன் சொல்லல? நாங்க எங்க சொல்லாம இருந்தோம். அதான் காவேரி கிட்ட அன்னைக்கே சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னோமே. என்ன காவேரி, உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லி சொன்னோம்ல, நீங்களே கேட்டுக்கோங்க நாங்க சொன்னோமா இல்லையான்னு. காவேரி, ஏன் காவேரி, ஏன் அப்பவே இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்லங்க, நான் மறைக்கணும்னு நினைக்கல. இது எப்படி உங்ககிட்ட அட சொல்றது? என்ன காவேரி பேசுற? மறைக்கணும்னு நினைக்கலன்னா அப்போ ஒரு வாரமா அப்புறம் நான் சொல்லிடுவேணும்னு பயந்து தானே இப்போ நீயே போய் கூட்டிட்டு வந்துட்ட. வெண்ணிலா அந்த ஹோம்ல இருக்கான்றத மட்டும் நான் சொல்லல, அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்றத சேர்த்துதான் சொன்னோம். என்னங்க பாக்குறீங்க? வெண்ணிலா ஏன் இப்படி நிக்கிறான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கான ரீசனையும் காவேரி கிட்ட சேர்த்துதான் சொன்னோம்னு சொல்றேன். நாங்க அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியும் காவேரி எதுக்கும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்திருக்கா. எங்களையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ராகினி, போதும் நிறுத்து. வெண்ணிலாவுக்கு என்னாச்சு? முதல்ல அத சொல்லு. அவ ஏன் இப்படி இருக்கா? என்ன காவேரி, இப்ப நீ சொல்றியா? நீ தானே கூட்டிட்டு வந்த, உன்கிட்ட தெளிவா சொல்லி தானே அனுப்பியிருப்பாங்க. சொல்லு ராகினி, நேரா விஷயத்துக்கு வரியா இல்லையா? போ. வெண்ணிலாவுக்கு என்னாச்சு? சொல்றேன், இருங்க சொல்றேன். நானே எல்லாத்தையும் சொல்றேன்.